ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது உங்கள் வெஜின் பையன் சேனல். இப்போது நம்ம குத்துறதுக்கு அவங்ககிட்ட கத்தி இருக்குது, என்கிட்ட பெட்டி இருக்குது. இது எபிசோட் நம்பர் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த எபிசோட் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். போன எபிசோடில் நம்ம வீட்டுக்காரம்மா ஷார்ட் வாங்க ஒத்துக்கலைன்னு சொல்லிட்டு வீட்டு வேலைக்காரியை தனியாக ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்த வேலைக்காரியை சும்மா வேறு லெவலில் வெறித்தனமாக வேட்டையாடுறான் நம்ம வீட்டுக்காரன். இதோடு தான் முடிச்சிருந்தோம். இப்போ வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக போகலாம். போன எபிசோடில் சொல்லியிருந்த மாதிரியே தன்னோட பொண்ணுக்கு தான் ஆஃபீஸில் வேலை செய்கிற அக்கௌண்டண்ட்டே கல்யாணம் பண்ணி வச்சிட்றான் நம்ம வீட்டுக்காரன். கல்யாணம் பண்ணி வச்சிருந்த அக்கௌண்டண்ட்டுக்கிட்ட என் பொண்ணை நீ பத்திரமா பார்த்துக்கணும், என் பொண்ணு ஒரு குழந்த மாதிரி அப்படின்னு இவன் அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவனு நீ சொல்கிறதுக்கெல்லாம் சரிங்க மாமான்னு சொல்ல, அதே சேம் டைம் ரூமுக்குள்ளே நம்ம வீட்டுக்காரம்மா தன்னோட சக்காலத்தி மவளுக்கு எப்படிலாம் முதல்ல என்ஜாய் பண்ணணும், எப்படி புருஷனை அனுசரிச்சுட்டு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இப்படி 2 பேரும் மாறி மாறி 2 இடத்துல கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க. முதல்ல நம்ம வீட்டுக்காரன் தான் முடிச்சுட்டு வந்து மாப்பிள்ளையை ரூம்குள்ளே விட்டுறான். மாப்பிள்ளையை ரூம்குள்ளே விட்டாவன் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் மாப்பிள்ளை பார்த்துப்பாரு, நீ வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக 2 பேரை மட்டும் ரூமுக்குள்ளே விட்டுட்டு கிளம்பிடுறான். ரூமுக்குள்ளே தனியாக இருக்க அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமே. பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் பையிலேருந்து ஒரு கட்டு மல்லிகைப்பூ எடுக்கிறான். அவளோ இந்த மல்லிகைப்பூ எதுக்கு, என் தலையில் வைக்கவா அப்படின்னு கேட்க, தலையில் வைக்கிறதுக்குலாம் இல்லை செல்லம், இதை வச்சு உன் கையை கட்டி போட்டுருவேன். கையை கட்டி போட்டதுக்கப்புறம் உன் காலை கட்டி போட்டு கை கால் கட்டி இருக்க உடனே சும்மா வெறித்தனமாக வேட்டையாடுவேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க, என்னால் தாங்க முடியாது அப்படிங்க சொல்ல, கட்டில் பேரின்பம் காண்ற பொண்ணு தான் செல்லம் பொண்ணு அப்படின்னு இவன் சொல்கிறான். இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க, சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி உன் இஷ்டப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒத்துக்கிறான். கிடச்சா போதும்னு நினச்சிருப்பான் போல். சரின்னு சொல்லிட்டு இவன் பண்ண ஆரம்பிக்கிறான். மேலே கீழே தடவிட்டு முன்னாடி குத்துவான்னு பார்த்தா அந்த பொண்ணை திருப்பி போட்டு பின்னாடி குத்துறான். இவன் குத்துற வேகத்தில் அவளால் தாங்க முடியல. போதும் விட்டுருங்க, என்னால் வலி தாங்க முடியல அவன் கத்த. அது தெரியாமல் இவன் குத்துறான். மறுபடியும் அவன் கத்துறா, இவன் குத்துறான்னு சொல்லிட்டு குத்து வாங்கிக்கிட்டே இருக்கா. கண்டிஷனில் வலி தாங்க முடியாமல் அவனை கீழே தள்ளி விட்டுறா. கீழே விழுந்த அவனும், என்னடா பொண்ணு இவ, கொஞ்சம் கூட எதுக்குமே ஒத்துக்க மாட்டேங்கிறா, இவளை வச்சுட்டு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சிந்திச்சுக்கிட்டே அன்றைக்கி நைட்டாக கழிச்சிட்றான். இப்படியே மறுநாள் காலைல விடியுது. இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று கூட பேசிகிட்டு இருக்காங்க. மச்சான் முதல் ராத்திரியில் வேறு லெவலில் பண்ணியிருப்பான் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்த இவன் ஆர்யா ஸ்டைலில் ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறான். என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்ல, விட்றா என் பர்சனல் அப்படின்னு சொல்ல, டே நாங்களே எங்கள் பர்சனலை ஷேர் பண்ணிக்கல, நீயும் பண்ணுறா அப்படின்னு அவனுங்க சொல்ல, அப்போ தான் என் பண்ண ஆரம்பிக்கிறான். அவள் ஒன்றுத்துக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறா, ஒன்றுத்துக்கு ஆகாதவளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கும்போது அவனுங்களோ அவகிட்ட பேசுகிறா, பேசி நீ தான் அவளை ஒத்துக்க வைக்கணும், முதல்ல ஏன் பண்ணட்டையும் பண்ண மாட்டேன்னு தான் சொன்னான், ஆனால் இப்போ வேறு லெவலில் பண்ணுறா தெரியுமா, நேற்று ஐஸ் கட்டியை வச்சு ஒரு வித்தை காட்டினா பாரு, உடம்பு மொத்தமாக ஏதோ செஞ்சிருச்சுடா அப்படின்னு அவன் சொல்ல, எல்லாத்தையும் கேட்ட இவன் சரி நம்ம பொண்டாட்டிகிட்ட போய் பேசுவோம், பேசினா அவளும் ஒத்துப்பா, கொஞ்சம் கொஞ்சமாக அவளையும் குதிரை மாதிரி மாற்றினா நம்ம ஜாக்கியாகி ஓட்டலாம் அந்த குதிரையை அப்படின்னு இவன் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை விட இந்த எபிசோடை நம்ம முடிச்சுக்கலாம். டாட்டா பை பை.